நம்மை குறித்த தேவ திட்டம் மாறாது. ஒரு சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தோற்கலாம், என்னை குறித்த தேவ திட்டம் தோற்காது. நான் தோற்கலாம், என் வாழ்க்கையில நான் எடுக்கிற டெசிஷனால என் வாழ்க்கையில தோல்வி வரலாம், தேவ திட்டத்துல தோல்வி வராது. ஆமென். இந்த கரை தான் என்னை மறுபடியும் எழுப்பும் கரை. என்னை மறுபடியும் உங்க லைஃப்ல இப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒரு காலத்துல நம்ம எல்லாம் இவங்களுக்கு நன்மையா இருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். நம்ம லைஃப்ல சில தவறான முடிவுகளை எடுப்போம் தெரியுமா? தவறான முடிவுகளை எடுக்கிறதுனால இந்த கொந்தளிப்பு வந்தது. ஒரு தேவப்புள்ள வாழ்க்கையில, என் வாழ்க்கை படகுல இயேசு இருக்கும்போது அந்த படகு கரையை பிடிக்கும், விடுதலையின் கரையை பிடிக்கும், மீண்டும் எழுப்பும் கரையை பிடிக்கும். ஆமென். ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காண்கிற கரையை எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கான ரேமவாக நம்புறீங்க? ஆமென். சில கரையை அடைவதற்காக ஆனா கண்ணீரோடு நீ வரேனா புரிஞ்சுக்க, உனக்கு கம்பீரத்தோடு இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒரு விடுதலையின் கரையை வைத்திருக்கிறார்? இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து லைவ்ல கேட்கறவங்க இருக்கிறீங்க, வழக்கம் போல 10 மணி ஃபாஸ்டிங் பிரேக் வந்து கேட்கறவங்க இருப்பீங்க. ஆமென். யார் யாருக்கு இந்த செய்தி போகணுமோ கர்த்தர் கேட்க வச்சிருவார். ஆமென். அதே நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கும்போது உங்க லைஃபை திரும்பி பாருங்கள். நீங்க வேண்டாம் விட்ட காரியத்தினுடைய தாக்கம் உங்களை இன்னும் பாதிக்கிறது என்றால் நீங்கள் இந்த கரையை அடைந்துதான் ஆக வேண்டும். ஆமென். ஹalleluya. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 6:16 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்த ஒரு பகுதி நம்ம ஏற்கனவே யோவான் 21 தான் இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் அதிலிருந்து தந்து தியானிக்க வைத்தார். 21:9 நீங்க பாதி மறந்து பாதி மறக்காம இருப்பீங்க. டச் பண்ணி விட்டா, நீங்க தொடங்கி விட்டா நீங்க சொல்லுறீங்க, அவங்க கரை வந்து இறங்கின உடனே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பி விடுகிறார். இந்த இடத்துல அனுப்பிவிட்டார் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும்போது அக்கறைக்கு போகும்படி அவர்களை என்ன பண்ணினாரா? துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க புறப்பட்டு போகிறார்கள், நடுக்கடல்ல வருகிறார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த கடலிலே பயணிக்கிற படகு போலதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். இந்த கடல் கொந்தளிக்கும் போது பாத்தீங்கன்னா சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அவங்க மேல ஆகாயத்துல ஏறி 107வது சங்கீதம் நினைக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. 107வது சங்கீதத்தின் 26. ஆமென். 25 இருந்து பாருங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். ஆழங்கள் நேத்து பார்த்தா அப்படி இருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா சிலரை வந்து சில டைம்ல இப்படி பார்க்க வேண்டியிருக்கும், சில டைம்ல எப்படி தெரியும் பார்க்க வேண்டியிருக்கும், இப்படி பார்க்க வேண்டியிருக்கும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்பது இப்படிதான். ஆனால் ஒரு நிச்சயம் இருக்கிறது, என்ன தெரியுமா? சமுத்திரத்தில் பயணிக்கிற படகு போல என் வாழ்க்கை என்றால், நான் எந்த காரியத்துல ஸ்ட்ரகிள் பண்றேனோ அதற்கு ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாய் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமேன். வாழ்க்கை பயணத்துல கண்டிப்பாக என்ன உண்டு தெரியுமா? புயல் உண்டு, கொந்தளிப்பு உண்டு. அது எந்த இடத்துல இருக்கும், எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. புயல் கொந்தளிப்பு நிச்சயமாகவே வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில நம்முடைய வாழ்க்கையில வந்து தாக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த படகுல இயேசு இல்லாம
அந்த புயலையும் கொந்தளிப்பையும் ஃபேஸ் பண்ண முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. இதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே, என்ன கேட்டா அப்படிதான் சொல்லுவேன், இதை கற்றுக் கொடுக்க தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இவர்களை தனியா டிராவல் பண்ண விடுறார். தனியா இவங்க டிராவல் பண்ணும்போது இவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்த்தா முடியல, அவங்களால முடியாது. ஆமென். இயேசு இல்லாம கரை காண முடியாது. ஆமா, ஒரு கரை நிச்சயம் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் இயேசு இல்லாமல் கரை காண முடியாது. அதுதான் இந்த 21வது வசனத்திலே ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே படகுல ஏறினதும் கரைக்கு போகல, படகுல ஏற்றிக்கொள்ள மனதா இருக்கிறனாலே படகு நிச்சயம் எங்க தான் போக போகுது தெரியுமா? கரைக்கு தான் போக போகுது. அது எந்த புயலுக்கோ எந்த கொந்தளிப்புக்கோ தடுக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அப்படி என்றால் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். எல்லாரும் இந்த வார்த்தையை வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில இன்று இருக்கிற கொந்தளிப்பை தாண்டி கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள செய்தி, நாம் அடைய வேண்டிய, நாம் காண வேண்டிய, நாம் சேர வேண்டிய 5 கரைகள், 5 shores, 5 types of shores. நாம அடைய வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையில நாம சேர வேண்டிய 5 கரைகள், 5. அப்போ நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுட்டே இருக்கிறோம். ஆமென். இந்த இடத்துல நாம் போய் சேரும் போது இந்த காரியங்கள் என் லைஃப்ல உண்டாகும். அப்படி ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி, நாம் சேர வேண்டிய 5 கரைகள் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, இந்த கரைக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன கரை அப்படின்னா, விடுதலையின் கரை, ஷோர் ஆஃப் டெலிவரன்ஸ். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 29, 30 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 14, 29, 30 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார். இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுகரையில ஏறுகிறார்கள். அந்த கடற்கரையிலே அவர்கள் அடைந்த போது, கடற்கரையிலே அவர்கள் கண்ட காட்சி என்னவென்றால், எகிப்தியர் என்ன செய்து கிடக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? இதுதான் விடுதலையின் கரை, எகிப்தியர் இல்லாத கரை. 430 வருஷம் தொடர்ந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற கரை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் இது நிச்சயம் தேவை. இவங்க இஸ்ரவேலர்கள், ஆமென். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால 5ன்னு வாயத்திலிருந்து சொன்னனால 5 சொல்லிதான் ஆகணும். ஆமென். சிலதை லைட்டா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆமென். சில காரியங்களை கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு தெரிந்த சம்பவம். இது சம்பவம் அல்ல, இங்க விஷயம். இது நம்முடைய லைஃப்ல அனுபவிக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு இரத்தத்தால மீட்கப்பட்டு வந்தார்கள். மீட்கப்பட்டு வந்த பிறகும் எகிப்தியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலரை தொடர்ந்து வராங்க. இன்னைக்கு அநேகர் பாதிக்கப்படுகிறது எதுல தெரியுமா? அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்னால, கடந்த வாழ்க்கையினால. இப்போ அவங்க எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, ஆனாலும் எகிப்தின் பிரச்சனை அவங்களை தொடருகிறது. கடந்த வாழ்க்கையினுடைய தாக்கம் இன்னும் அநேகருக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில பாத்தீங்கன்னா, நான் இப்ப குடியெல்லாம் விட்டுட்டேன் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. குடியெல்லாம் விட்டுட்டேன், முற்றிலுமா விட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க. விட்டாச்சு, சரி. இப்ப நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? என்னுடைய லிவருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இவங்க உண்மையில என்ன பண்ணிட்டாங்க? குடிய விட்டுட்டாங்க. ஆனா அந்த குடியினால ஒரு பாதிப்பை இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சுமந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். அப்படி யாராவது கோச்சிக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. இதுதான் அநேகர் தங்களுடைய கடந்த வாழ்க்கையை விட்டுட்டாங்க. இந்த காரியம் வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம். ஆனா அதனுடைய அந்த பாஸ்ட் லைஃப் பவர் இருக்குல்ல,
இந்த கடந்த காலத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது, கடந்த காலத்துக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது. அதனுடைய தாக்கம் அநேகர் லைஃப்ல தொடருகிறது. அப்படி பாதிக்கப்படுகிற நிலையில இருக்கிறவர்கள் கண்டிப்பாய் அடைய வேண்டிய ஒரு கரை இருக்கிறது. அந்த கரை தான் விடுதலையின் கரை. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு விடுதலையின் கரையை வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து லைவ்ல கேட்கிறவங்க இருக்கிறீங்க. வழக்கம் போல 10 மணி ஃபாஸ்டிங் பிரேயர் கேட்கிறவங்களும் இருப்பீங்க. ஆமென். யார் யாருக்கு இந்த செய்தி போகணுமோ கர்த்தர் கேட்க வச்சிருவார். ஆமா. அதே நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்க லைஃபை திரும்பி பாருங்கள். நீங்க வேண்டான் விட்ட காரியத்தினுடைய தாக்கம் உங்களை இன்னும் பாதிக்கிறது என்றால் நீங்கள் இந்த கரையை அடைந்துதான் ஆக வேண்டும். இந்த கரையில சேரும் போதுதான் இவர்கள் கண்ட காட்சி என்ன தெரியுமா? எகிப்தியர் எப்படி கிடக்குறாங்களா? செத்து கிடக்குறாங்க. அது அர்த்தம் என்ன? இனி எகிப்தியன் இல்லை, எகிப்து இனி இந்த பிரச்சனையே இல்லை, இனி இந்த போராட்டமே இல்லை, இனி இந்த நெருக்கமே இல்லை. நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சில கடந்த காலம் நான் ஆண்டவர் அறியாம இருந்த போது எதிலான பாதிக்கப்பட்டேனோ பிடிக்கப்பட்டேனோ, இப்ப ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் சில பாஸ்ட் லைஃப்னுடைய தாக்கம் என் லைஃப்ல தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற நிலையில அந்த கடந்த காலத்தின் தாக்கம். அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா, எங்க முன்னோர் செய்த பாவம். கடந்த நாள்ல ஒரு சகோதரர், கடந்த நாள்ல சில மாதங்களுக்கு முன்பதாகவே ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை, ஆமா எங்க தாத்தா இப்படி பண்ணாரு, ஆமா எங்க தாத்தா இப்படி பண்ணாரு அப்படி சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. நான் அந்த சம்பவம் சொல்லல, ஏன்னா ஒருவேளை லைவ்ல பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அதனாலேயும் என்னமோ தெரியல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லலாம். ஆனா ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு சொல்லும் போது நம்ம என்ன செய்தாகணும் தெரியுமா? நம்ம அதை கேட்டுதான் ஆகணும். சில அப்படிப்பட்ட பாதிப்புகள் சில இடத்துல இருக்கிறது. அப்போ அதுக்கு கர்த்தர் சொல்யூஷன் இருக்கிறது. கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். ஆமென். சில ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த ஆண்டவரை நான் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறமும் இந்த தரித்திரம் மாற மாட்டேங்குது, இந்த போராட்டம் மாற மாட்டேங்குது. ஆமென். சில பாருங்க, ஒரு சகோதரர் இருக்கிறார், கிருபையினால கர்த்தர் அவரை உயிரோட காத்திருக்கிறார். அவர் சொன்ன காரியம், அவருக்கு திடீரென்று அட்டாக் வருது. அட்டாக் வரும்போது அவர் வரார், ஃபேமிலியா வராங்க, இங்க அப்படியே இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, என் குடும்பத்துல இந்த வயசு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட்டாக் இறந்துடுவாங்க அப்படின்னு. அப்படி சொல்லும் போது அட்டாக்ல அவர் நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கும் போது மனைவி இப்படி சொல்றாங்க. எப்படி இருக்கும் இந்த வயசு வரும்போது? மேக்சிமம் எல்லாரும், நான் நினைக்கிறேன் இப்படி கேட்டு அட்டாக் வந்துச்சோன்னு தெரியல. ஆமா, இப்படி வரும்போது அவர் இப்படி சொல்லாதீங்க, அவர் ஏற்கனவே நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்திருக்காரு. இந்த வயசு வரும்போது மேக்சிமம் எங்க வீட்டுல எல்லாரும் போக மாட்டேங்காரு. அப்படியா? கிருபை. இப்போ அவங்க அதெல்லாம் ஒரு பார்த்துட்டு இருக்கலாம். பாஸ்டர் சொல்லிட்டீங்க பாஸ்டர் அப்படி சொல்லி மெசேஜ் வரும். ஆமா, ஆண்டவர் கிருபை அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியா வச்சிருக்கிறாங்க. அவருக்கு டிராவல் பண்ணக்கூடாது, அவர் எங்கெல்லாமோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமா. அப்போ சில காரியங்கள் நம்மளை அப்படி தொடரும், நம்மளை தாக்கும். டயபெட்டிஸ்ன்னு ஒரு வியாதி இருக்கு பாருங்க. அது எப்படி பிடிக்கும்னு பார்த்தா, உங்களுக்கு என்ன சுகரா? இந்த வயசுல சுகர் வந்திருக்க கூடாது. உடனே அடுத்து என்ன தெரியுமா கேட்பாங்க? என்ன கோரஸ்? கரெக்ட் 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 இருக்குல்ல. அப்ப சில காரியங்கள் நம்ம தொடருதுல. நம்ம இது நம்ம சில காரியத்தை இயற்கைன்னு சொல்லிட்டு விட்டுறோம். சிலுவையில் அவர் நமக்காக சாபமானார். ஆமே, நன்மைதான் தொடரணுமே தவிர தீமை என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நன்மை தொடருவதை விட எது தொடருது தெரியுமா? இந்த எகிப்தியன் தொடருகிறான். அப்போ என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய இந்த விடுதலையின் கரையில என்னை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க என்று நமக்கு தெரியும். திரும்பி பார்க்கும்போது யார் வருகிறார் தெரியுமா? பார்வோன் சேனையோடு வருகிறான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று யாத்திராகமம் 14:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14:10 பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம். அவர்கள் கண்களை ஏறெடுத்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு. தேவ பிள்ளைங்க பார்க்கணும், நல்ல கவனமா கேளுங்க.
பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. நான் அந்த டாபிக் உள்ள போகல. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் எது என்னை தொடருகிறது என்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாகும் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. என் லைஃப்ல இப்படி ஒரு பாதிப்புக்குள்ள நான் வந்துட்டேன். ஆண்டவர் என்ன கிருபையாய் காத்து கொண்டார். இனி அடுத்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த பாதிப்பு எனக்கு மறுபடியும் வந்துடக்கூடாது. இதுக்கு தேவ பிள்ளை ஜெபிக்கணும், பாதுகாத்ததுக்காக தேங்க் பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஆண்டவரே மறுபடியும் நான் இதுக்குள்ள போயிடக்கூடாது. அப்போ மறுபடியும் நான் போயிடக்கூடாதுன்னா என்னை இது தொடருதா இல்லையா என்கிறத குறித்த ஒரு உணர்வு எனக்கு தேவையா இருக்கிறது. ஆமா, ஒரு உணர்வு தேவ பிள்ளைக்கு அவசியமா இருக்கிறது. இவங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கறாங்க. பார்க்கும்போது ஒரு இதுதான் ரியாலிட்டி. என்ன ரியாலிட்டி? நான் எகிப்து வேண்டான்னு வந்தாலும் அந்த எகிப்து என்ன வேண்டான்னு வைக்க மாட்டேங்குது. அது என்னதான் பண்ணுது அப்படின்னா என்ன தொடரதான் செய்யுது. அப்ப இதை பார்த்து இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சமுத்திரத்தில் அந்த வலிய தண்ணீர்கள் நடுவுல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார். ஆமென். இந்த நேரத்தில் இவங்க என்ன தீர்மானத்துக்குள்ள வராங்க அப்படின்னா, கர்த்தர் காண்பிக்கிற வழியில நம்ம நடந்துருவோம் சொல்லிட்டு, நல்ல கவனிங்க, நதியை அதாவது சமுத்திரத்தை வற்றி போக பண்ணாம சமுத்திரத்தை விலக்கி 2 பக்கமும் என்னதான் இருக்குது? தண்ணி எப்படி இருக்குது? மதில். நமக்கு அங்கிருந்தா பீச்சில் எல்லாம் போகும்போது சின்ன வயசுல போயிருப்போம், வளர்ந்த பிறகு சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போவோம். ஆனா அங்கிருந்து எழும்புதுனாலே ஒரே ஓட்டமா இருக்கும். 2 பக்கமும் நதி இப்படி எழும்பி நிக்குது. விழட்டா உண்மையில விழட்டா இப்படி நிக்குது, இப்படிதான் நிக்குது. அப்ப அது நடுவில் இன்னைக்கு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சான காரியம். ஆனா இவங்க டிசைட் பண்றாங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு காட்டிட்டார்ல ஒரு பாதை, நம்ம நடந்துரும். அப்படி சொல்லி நடக்கிறவனுக்கு மட்டும்தான் விடுதலையின் கரையை அடைய முடியும். ஆமென் சொல்லுங்க. உங்க பாஸ்ட் லைஃப். தாவீது சொல்லுவார் 40வது சங்கீதத்தின் 12வது வசனத்துல, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. தொடர்ந்து பிடிக்குது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது என்று சொல்லுகிறார். சில காரியங்களை நான் செஞ்சுட்டு விட்டுட்டேன், ஆனா அது என்னதான் பண்ணுது தெரியுமா? என்ன தொடர்ந்து பிடிக்குது. அதனாலதான் சிலர் பார்த்திருக்கீங்களா? சில டைம்ல பார்த்திருக்கீங்கன்னா தெரியும், சில செய்தியை கேட்டு அப்படி உணர்வடைந்து அவன் இனி இந்த காரியம் எல்லாம் வேண்டாம் சொல்ற 10 நாள் இருப்பாங்க, ஒரு 15 நாள் இருப்பாங்க. ஆமென். 16வது நாள் திருப்பி அப்படியே போவாங்க. ஏன்னா இதுதான் அந்த பாஸ்ட் லைஃப்னுடைய தாக்கம். நான் எகிப்தை விட்டு வெளியே வர்றது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா வெளியே வந்தனா எதுல நடக்கிறேங்கிறதா விஷயம். நான் இந்த விடுதலையின் கரையை இவங்க அடைந்தது, இவங்க கண்ட காட்சி என்னன்றா, எகிப்தியர் செத்து கிடக்கிறார்கள். இவங்க பாஸ்ட் லைஃப் செத்து கிடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய கடந்த காலத்தின் தாக்கம் இருக்கிறது அல்லவா? சில தாக்கம். ஏன் ஒருத்தங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இடையில நம்ம ஒப்புரவாகியிருப்போம். நம்ம ஒப்புரவானாலும் அவங்க பண்ண காரியம் ஏதோ ஒன்று நம்ம மனசுல எங்கேயாவது கிடக்கும். நம்ம எவ்வளவு டிராவல் பண்ணாலும் சில அந்த இன்சிடென்ட் நம்ம நினைவுக்கு வரும்போது அந்த நபர் செய்த காரியம் நம்மளை என்ன தெரியுமா பிடிக்கும்? அப்படி பிடிக்கும், நம்மளை இதுவும் ஒரு பாஸ்ட் லைஃப்னுடைய தாக்கம் தான். முடிந்த காரியம். பாஸ்ட்னாலே முடிந்தது, கடந்தது, கடந்த காலம். அந்த கடந்த காலத்தினுடைய தாக்கத்துக்குள்ள இன்னும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கரையை அடையவில்லை என்ற அர்த்தம். நம்ம லைஃப்ல இனி இந்த எகிப்தியனுடைய தொல்லை இருக்காது. ஆமென். காரணம், அவர்கள் அந்த கரையை அடைந்தபடியினாலே. அப்ப என் வாழ்க்கை படகுல இயேசு இருந்தா என்னை கர்த்தர் எந்த கரையை காண பண்ணுவார் தெரியுமா? விடுதலையின் கரை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் இந்த விடுதலையின் கரையை அடைய வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில அந்த கடந்த காலத்தினுடைய தாக்கம் இனி இருக்க கூடாதப்பா. மோவாப் அப்படின்னாலே சாபம். அதுக்கு மேல இஸ்ரவேலர் மேல மேகம் தங்கினது போல மோவாப் மேல சாபம் தங்குச்சு. அதில் இருக்கிறவளுக்கு விடுதலை வேணும்னா அவள் ஒரு கரையை அடைய வேண்டும். அவள் தான் ரூத். ரூத் அந்த கரையை நகோமி மூலமாய் அடைகிறாள். பெத்லெகேம் என்னும் கரைக்கு வருகிறாள். அவளை விட்டு எது விலகுது தெரியுமா? மோவாப் என்கிற அடையாளமே கம்ப்ளீட்டா விலகி
அவ எந்த அடையாளத்துக்குள்ள வருகிறாள் அப்படின்னா, போவாசின் மனைவி இஸ்ரவேல் என்கிற அடையாளத்துக்குள்ள அவ என்றாகிறாள். ஆமென். இதுதான் அந்த கரை, விடுதலையின் கரை. தலைமுறை தலைமுறை 10ஆம் தலைமுறை ஆனாலும் சாபம் நிக்க, அதாவது சாபம் தீராத அளவுக்கு ஒரு 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 சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற கூட்டம் தான் மோவாபியர். ஆமென். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒருத்தி மறுகரை வருகிறாள், விடுதலையின் கரைக்கு வருகிறாள், போவாசின் கரைக்கு வருகிறாள். தேவ பிள்ளைகளை, ஒரு விடுதலையின் கரை இருக்கிறது. ஆனா கொந்தளிப்பு உங்களை முன்னேற விடல. நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை படகுல இயேசு இருப்பதை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு கரை இருக்கிறது, ஷோர் ஆஃப் ரெஸ்டரேஷன், மீண்டும் எழுப்பும் கரை, மீண்டும் கட்டி எழுப்பும் கரை. ஷோர் ஆஃப் ரெஸ்டரேஷன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அது கரையிலே கக்கி விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து எங்க போ, நினிவேக்கு போ அப்படிங்கிறார். இது முதல் தரமும் உண்டான வார்த்தை. 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை பாருங்கள். ஆமென். 1-2 கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. இப்போ 3வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் திருப்பியும் சொல்ற. அதன் அர்த்தம் என்ன? நம்மை குறித்த தேவ திட்டம் மாறாது. ஒரு சத்தம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தோற்கலாம், என்னை குறித்த தேவ திட்டம் தோற்காது. நான் தோற்கலாம், என் வாழ்க்கையில நான் எடுக்கிற டெசிஷனால என் வாழ்க்கையில தோல்வி வரலாம், தேவ திட்டத்துல தோல்வி வராது. அப்போ இப்போ யோனா ஸ்டோரி தெரிஞ்சதுனால நான் எல்லாம் எடுத்து வாசிக்கல, நேரம் அதிகமாக பறக்க ஆரம்பிக்கிறதுனால நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று அறிந்த பிறகு யோனா என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவ சந்நிதியிலிருந்து விலகி போவான். அவன் அங்கேயே, அதாவது என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சித்தத்துக்கு நம்மளால நம்மை ஒப்பு கொடுக்க முடியலன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ட்ராக்ல பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்ம இன்னொரு ட்ராக்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அது எப்போ தெரியும் தெரியுமா? ஒரு புயல் அடிக்கும் போது தெரியும். ஏன்னா நம்மளால ஈஸியா கனெக்ட் ஆக முடியாது. நம்மளை கேட்டா நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாம் அதுக்குள்ளதான் இன்னும் ஒரு தீர்மானத்துக்குள்ள நான் வரல, இன்னொரு தீர்மானத்துக்குள்ள நான் வரல அப்படி சொல்லிட்டே இருப்போம். ஆனா இன்னொரு ட்ராக்ல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம். புயல் அடிக்கும் போதுதான் தெரியுது, அது வரைக்கும் தெரியாது. இவருக்கு அப்படி தெரியாததுனாலதான் இவர் கப்பலின் அடித்தட்டுல அழகா தூங்கிட்டு இருந்தார். ஆமே. கேட்டா என்ன சொல்லுவார்? ஏன் இயேசு தூங்கலையா? அப்ப அந்த காலத்துல இயேசு வரல பூமியில, இருந்தாலும் நம்ம லாங்குவேஜுக்கு சொல்றேன், அவங்க பண்ணதானே நானும் பண்றேன். அவங்க சரியான பாதையில தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பண்ணதானே நானும் பண்றேன். அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இதை பாக்குறோம், நான் பண்ணதான் என்ன தப்பு, அவங்க பண்ணாதான் தப்பு. பண்ணா தப்பு கிடையாது, ஆனா எந்த ட்ராக்ல நம்ம பயணிக்கிறோம் அதுதான் தப்பு. ஆமா, இவங்க போயிட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார் என்று 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெருங்காற்று எப்படி உண்டாயிட்டு என்றால், கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கது. ஆனா கப்பலை உடைக்கல. கர்த்தர் இந்த காற்றை அனுப்பினது கப்பலை உடைக்கிறதுக்கு அல்ல. யாரை உடைக்கிறதுக்கு? யோனாவை உடைக்கிறதுக்கு. கர்த்தர் கப்பலை உடைக்கிறதுக்கும் காற்று அனுப்புவார், கப்பல்ல பயணிக்கிறவனை உடைக்கிறதுக்கும் காற்று அனுப்புவார். அது நான் அடுத்து சொல்றேன். ஆனா இப்போ உடைக்கல. இங்க யோனாவை, அப்போ ஆண்டவர் ஒருத்தரை ஒரு நபரை ரெஸ்டோர் பண்றாருன்னா, திரும்ப கட்டி எழுப்ப விரும்பணும் அப்படின்னா, விரும்புகிறார் என்றால் அவனை கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் தெரியுமா? அவனை உடைக்கணும், அவனை உடைக்கணும். ஆமே. நேபுகாத் நேச்சரை திரும்ப கட்டணும். திரும்ப கட்டணும்னா இப்போ இருக்கிறத என்ன செய்யணும்? உடைக்கணும். அவ்வளவுதான். இப்போ இருக்கிறத உடைக்கணும். அப்படியே கிரேப்ஸை சாப்பிட்டுட்டே, இது நான் கட்டினேன் பாபிலோன் நல்லவான்னு சொன்ன, கையில கிரேப்ஸுக்கு பதில் இப்ப என்ன இருக்கு தெரியுமா? புல்லு இருக்கு. என்னடா இது?
இது என்ன மேஜிக், என்ன அப்படியே தள்ளிட்டார். ஆமா, அப்படியே மாத்திட்டார். டோட்டல். ஒரு மனுஷன் எல்லாம் இருந்து இல்லாம ஆகும்போது ஒருத்தரும் வர மாட்டாங்க. அவன் ராஜாவா இருந்தாலும் பிள்ளைகளுக்கே வேண்டாம் ஆயிருங்க. ஆமே பாஸ்டர், வேதனை இல்லாம எங்க அப்பாவை எடுத்துக்க சோமதுக்கு. ஆமே, அப்பா அங்க இருந்து மகனே நீயும் வா, நம்ம சேர்ந்து போலாம். வேதனை இல்லாம யாருக்கும் வேண்டாம். ஆமே, இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதிகள்ல ஒரு நியாயாதிபதி மிகப்பெரிய பலசாலியா இருந்தான். அவன் யார் தெரியுமா? சிம்சோன். அந்த சிம்சோன் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியர் தொடவே இல்லை. ஆனா பெலிஸ்தியர் ஒரு நாள் வந்து கேட்பாங்க, இந்த சிம்சோனால எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, அவனை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டுருவோன்னு சொல்லும் போது அவனுடைய பெற்றோர் உட்பட எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவனை கட்டி கொண்டு போய் கொடுப்பாங்க. அதாவது இவனை மட்டும் நாங்க கை வைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வரும்போது ஓகே வதங்கிடுவாங்க. ஆமே, இதுதான் உலகம். இப்படிதான் உலகம், இப்படிதான் இருக்கும். எல்லாம் இருக்கும்போது பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த யோனாவை தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு மனசு இல்லை, ஆனா நமக்கும் பிரச்சனை ஆயிரும் அப்படி சொன்னதை அவனை தூக்கி போட்டாங்க. சில நேரம் தூக்கி போடப்பட்டா மட்டும்தான் நமக்கு உணர்வு வரும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். ஆமென், ஆமென். யோனாவே, நான் ஒரு போட்டு வச்சிருக்கிறேன், நீ அதுல டிராவல் பண்ணு. ஆமென். அந்த போட் நீர்மூழ்கி கப்பல், அதுக்கு மீன் என்று பெயர். ஆமென். ஆண்டவர் டிராவல் தான் பண்ண வைக்கிறார். ஆனா இவன் ஒரு டிக்கெட் வச்சிருந்தான், அவர் ஒரு டிக்கெட் எடுத்தார். ஆமே, இவன் தர்ஷீசுக்கு போகும்போது இந்த வண்டி எங்க போகுது தெரியுமா? போயிட்டே இருக்குது. ஆமே, இந்த கரை தான் என்னை மறுபடியும் எழுப்பும் கரை. என்னை மறுபடியும் உங்க லைஃப்ல இப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒரு காலத்துல நம்ம எல்லாம் இவங்களுக்கு நன்மையா இருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். நம்ம லைஃப்ல சில தவறான முடிவுகளை எடுப்போம் தெரியுமா? தவறான முடிவுகளை எடுக்கிறதுனால இந்த கொந்தளிப்பு வந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, ஆமே, தம்முடைய திட்டம் யோனா லைஃப்ல தவறிடக்கூடாது என்கிறதுல அவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது நான் யோசித்தது, ஆண்டவரே நான் தோத்தேன்பா, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிக்க காரணம் என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன், நான் தோற்றவன், ஆனா என் மேல இருக்கிறவருடைய திட்டம் தோற்கவில்லை. அதனால கர்த்தர் என்ன பண்றா தெரியுமா? எந்தெந்த இடத்துல என்ன ரெஸ்டோர் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல எனக்கு ஒரு புயலை அனுப்பினார். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல? கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவான். எந்தெந்த இடத்துல என்னை மறுபடியும் கட்டணுமோ, என்னை ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு புயலை அனுப்பினார். புயலை அனுப்பினார். புயலை அனுப்பி இங்கே ஒரு கரையில வந்து விட்ட போது அந்த இடத்துல அவனுக்கு மீண்டும் மீண்டும் இவன் ஒரு தவறான தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாக இவன் காதிலே தொனித்த அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு உறுப்பு மாறாமல் மறுபடியும் வருகிறது. நான் தோற்று போகலாம், என்னை குறித்த தேவ திட்டம் தோற்று போகாது. என்னை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பி இது மீண்டும் எழுப்பும் கரை. உங்க வாழ்க்கை படகுல இயேசுவுக்கு இடம் கொடுங்க. நீங்க எந்தெந்த இடத்துல ஒரு தவறான தீர்மானம் எடுத்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டீங்க, ஆனா இப்போ ஒரு கொந்தளிப்புல சிக்கி கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் மறுபடியும் திருப்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் எழுப்பும் கரை. மூன்றாவது ஒரு கரை, அதுதான் நமக்கு இந்த மாதம் கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தது. ஷோர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ், ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கரை.
ஆயத்தமாக்கப்பட்ட கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். யோவான் 21:9 நம்ம ஒரு விஷயம் கூட அதை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமென். ஆயத்தமாக்கப்பட்ட கரை, எனக்கான நன்மை, நாம் அடைய வேண்டிய மூன்றாவது கரை. என்னெல்லாம் கரை சொன்ன சொல்லுங்க? விடுதலையின் கரை, மீண்டும் எழுப்பும் கரை, ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கரை. ஒரு தேவப்புள்ள வாழ்க்கையில, என் வாழ்க்கை படகுல இயேசு இருக்கும் போது அந்த படகு கரையை பிடிக்கும். விடுதலையின் கரையை பிடிக்கும், மீண்டும் எழுப்பும் கரையை பிடிக்கும். ஆமென். ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காண்கிற கரையை எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கான ரேமாவாக நம்புறீங்க? ஆமென். ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஆமென். கோரேசனுடைய கையை பிடித்து, வலது கையை பிடித்து அவனை பார்த்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய், ஆமா 1வது வசனத்துல சொல்ல, கையை பிடித்து அவனை நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்றேன். அப்படி ரெடி பண்ணும் போது என்ன ஆகும்? 3வது வசனம், வெண்கல கதவுகளை 3 நாளா வெண்கல கதவுகளை உடைத்து 4 இருப்பு தாழ்பால்களை முறித்து இத கர்த்தர் ஆயத்தம் பண்ணும் போது அங்க நிறைய ப்ராசஸ் நடக்குது. ஆமே. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அதன் அர்த்தம் என்ன? நான் போய் ரெடி நான் போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது நீ வருவேன். அதனாலதான் மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எப்படி இளைப்பாறுதல்? அங்க யுத்தம் இல்லையா? இருக்கும். நீ வரும்போது கிளியர் ஆயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வரும்போது கிளியர் ஆயிரும். தாவீது நாட்கள்ல யுத்தம் இருந்துச்சு. சாலமோன் வரும்போது என்ன ஆச்சு? கிளியர் ஆச்சு. கிளியர் ஆச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. ஒரு தாவீது முன்னாக போய் சாலமோனுக்கு யுத்தம் இல்லாத இளைப்பாறல் உண்டாக செய்வானே. ஆனால் ஆமென், ஹல்லேலூயா, என் கர்த்தர் எனக்கு முன்னாக போய், கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நம்ம ஆராதனையில பாடினோம், எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். ஆமென். விடுதலையின் கரையை அடைய கர்த்தர் காண்பித்த வழியில நடக்கணும். ஆமென். மீண்டும் எழுப்பும் கரையை அடைய மனம் திரும்புதல் அவசியம். அந்த பாயிண்ட நான் விட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 2வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரத்துல ரியலைஸ் பண்றார், என்னாலதான் பிரச்சனை. 2வது அதிகாரத்துல உணர்ந்தவன் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் ரட்சிப்பு முடியாது நெருக்கத்தில் இருந்து, அப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்க அப்படி சொல்லிட்டு அவன் கதறான். அப்போ அவன் ஷோர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அடையணும்னா மனம் திரும்புதல். நீங்க தீர்க்கதரிசி தான், உங்ககிட்ட வரம் இருக்கு, வரம் உடையவன் மனம் திரும்புகிறான். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். மனம் திரும்புதல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த டைம்ல அது டெய்லி ப்ராசஸா இருக்கும். என் லைஃப்ல ஒரு புயலை என்னால ஃபேஸ் பண்ண முடியலையா? அப்பா ஆண்டவரே நான் தப்பு பண்ணேப்பா. சித்தத்தை விட்டு விலகினவனை திரும்ப அதே சித்தத்துக்குள்ள கொண்டு வர ஆண்டவர் நினைச்சா இவனை தள்ளிட்டு ஆமா இன்னொரு மீகாவை கொண்டு வர. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எவனா போனா என்ன, நமக்கு யார் இருக்கிறா? மீக கொண்டு வந்திருக்கலாம்ல. இல்ல. பேதுரு போனா போட்டோம், நமக்கு தான் மார்பில சாஞ்சிருக்கிற. அப்படி இல்ல, அவர் திருப்பிய பேதுரு உள்ளதான் கொண்டு வரார். அந்த கரையை அடையணும். இந்த படகுல இயேசு இருக்கணும். இன்னைக்கு உள்ள செய்தி அதான், என் படகுல இயேசு இருந்தா இந்த படகு உடனே விடுதலையின் கரை அடையும், ரெஸ்டோரேஷன் கரை அடையும், ப்ரொவிஷன் கரை அடையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் இவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டதை இவங்க பார்க்கிறாங்க. பார்த்தது மட்டும் இல்ல. யோவான் 21:9-11 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 13. யோவான் 21:13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறார், திருப்தி ஆகிறார். முந்தின இரவு வரைக்கும் அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. நேற்று வரை ஒண்ணு இல்லை, இன்னைக்கு திருப்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஆயத்தமாக்கப்பட்ட கரையை நான் பார்த்துட்டேன்னா என் லைஃப்ல இந்த திருப்திங்கிற வார்த்தை எழும்ப ஆரம்பிக்கும். நேற்று வரை ஒண்ணுமே கிடையாது.
ஆமே 21:3 சொல்லப்பட்டிருக்கும், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அடுத்த நாள்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க? 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு. திருப்தி, நிறைவு. ஆண்டவரே, என் லைஃப்ல எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல இப்படி ஒரு ஷோர், இப்படி ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஆமே ஆமே. என் படகுல இயேசு இருந்தா உடனே படகு கரையை பிடிக்கும். உடனே படகு ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தாங்க. உங்க லைஃப்ல நீங்க ஜீசஸுக்கு முக்கியத்துவம், உடனே படகு, உடனே படகு. இந்த ஷோர் ஆஃப் டெலிவரன்ஸ், ஷோர் ஆஃப் ரெஸ்டரேஷன், ஷோர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். ஆமென். இந்த விடுதலையின் கரை, இந்த மீண்டும் எழுப்பும் கரை. ஆமென். இந்த ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கரை. இதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் உண்டாகுது? எப்பாடா இனி எகிப்தின் தொல்லை இல்லை. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. எகிப்தியர் செத்து கிடந்தாங்க. ஆவிக்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது பாஸ்ட் லைஃப் வந்து அவுட். இனி அது ஒன்ன தொடாது, ஒன்னு தொடாது. என கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, என கேட்கிற பெரியவர்களே, கடந்த காலத்தின் தாக்கத்தினாலேயே மீண்டும் மீண்டும் விழுகிற ஒரு நிலை இருக்கு பாருங்க. ஆமே, நீங்க அவர் காண்பிக்கிற பாதையில நடவுங்கள். அந்த விடுதலையின் கரையில வரும்போது ஹalleluya ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக சாட்சியின் கரை, ஷோர் ஆஃப் டெஸ்டிமனி. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல ஆமென் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். இவங்க தப்பி கரை சேர்றாங்க, ஒரு கரையில வந்து சேர்றாங்க. அந்த கரை எப்படிப்பட்ட கரை அப்படின்னா சாட்சியின் கரை. என்ன சாட்சியின் கரை? ஆமென். அந்த இடத்துல நமக்கு ஒரு சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பவுல் கையில என்ன கொத்துச்சு தெரியுமா? ஒரு விரியன் பாம்பு கொத்துச்சு. 27வது அதிகாரத்துல இந்த கப்பல் பயணத்தின் போதே பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த டிராவல் நமக்கு செட் ஆகிறது மாதிரி தெரியலன்னு சொல்லும் போது கேப்டன் சொல்றாரு, அது நல்லா தானே காற்று அடிக்குது, மெதுவாக தான் அடிக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலினுடைய சத்தத்தை சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் 27:11 நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் வந்து கிருபை உள்ளவன், அபிஷேகம் உள்ளவன், தேவனோடு உறவாடுகிறவன். ஆனா அவனுக்கு வேல்யூ இல்லாம போகுது. அப்போ வேல்யூ வரணும்னா இவன்ட்டு ஒரு டெஸ்டிமனி வெளியே வரணும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வந்து சில சாட்சியை பின்னாட்களில் உண்டாக்குவதற்காகவே கர்த்தர் அனுமதிப்பார். லூக்கா 21 இருக்கிறது. ஆமா, உங்களை ஒப்பு கொடுப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. அந்த வசனம் எடுத்த குயிக்கா போடுங்க. ஆமென். ஆனாலும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னாட்களிலே சாட்சி உண்டாக ஏதுவாகும், சாட்சி உண்டாக ஏதுவாகும் என்று லூக்கா 21:13 இருக்கிறது. 12 போடுங்க. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் உங்களை பிடித்து ஆலயத்து சிறைச்சாலைகளுக்குள் ஒப்பு கொடுத்து உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அடுத்த வசனம், அது உங்களுக்கு சாட்சி. கைகளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கரையை அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ ஒரு பெருங்காற்று அடிக்கிறார். இந்த பெருங்காற்றுல யோனா டைம்ல அடிச்ச காத்துல கப்பல் உடையும் என்று நினைத்தார்கள். ஆனா கப்பல் உடையல. அது யாரை உடைக்க அனுப்பினார்? ஆனா இந்த காற்றை எதுக்கு அனுப்புறார் தெரியுமா? கப்பலை உடைக்கிறதுக்காக. சில நேரத்தில் நம்ம பிசினஸ் உடைப்பார். பாக்குறாங்க, நான் சொன்னேன் காலில் போண்டான்னு. நமக்கு தெரியாது. நம்ம சேஃப் நினைச்சிட்டு இருக்கிறது எதுக்கு? சாட்சிக்கு. அடுத்த அதிகாரத்தில் கப்பல் வந்துடும், அது வேற மேட்ரு. ஆனா ஆண்டவர் சாட்சி. அதனாலதான் பவுல் சொல்ற, நாம் ஒரு பட்டணத்துல விழ வேண்டி இருக்கும். ஆமென். ஆண்டவரே, எனக்கு நாளைக்கு என்ன சாட்சியா நிறுத்ததான். இன்னைக்கு நீங்க என்ன உடைக்கிறீங்கன்னா சீக்கிரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு உடைச்சா நாளைக்கு சாட்சி. அப்ப நாளைக்கு உடைச்சா அடுத்த, அப்ப டிலே ஆயிட்டு தானே இருக்கு. ஆமென். அப்ப சீக்கிரம் உடைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவங்கதான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்ல போறாங்க. ஆமென். சில பாக்குறது எப்படி இருக்குன்னா, நீங்க சொல்லது கேட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா வாயை திறந்து சொல்லதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கு.
உடைக்கிறார். சில கரையை அடையணும்னா உடைஞ்சுதாகும். உடையலைன்னா இந்த கரையை அடைய முடியாது. ஆமே, ஆகார் உடையலைன்னா அந்த ஊற்றை அடைஞ்சிருக்கவே முடியாது. சில கரையை அடைவதற்காக. ஆனா கண்ணீரோடு நீ வரேன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு கம்பீரத்தோடு. இதுதான் உன் சாட்சி, இதுதான் உன் சாட்சி, இதுதான் உன் சாட்சி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது 28:10 அவர்கள் எங்களுக்கு, அந்த வேட பார்த்தீங்களா, அவர்கள் எங்களுக்கு, பார்க்கலையா நீங்க? அநேக மரியாதை செய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன் மரியாதை கிடைக்கல தெரியுமா? என்ன இல்ல? என்கிட்ட அபிஷேகம் இருக்கு, தள்ளி போய் நில்லு. என்கிட்ட வரம் இருக்கு, என் தூதன் வந்து என் கூட பேசணும், பேசிட்டு தள்ளி போய் பேசிட்டு வாங்க 2 பேரும். ஆமே, சாட்சி இல்ல, சாட்சி இல்ல. கைதியாய் கொண்டு போகப்படுகிறவன் கெஸ்ட் ஸ்பீக்கரா போக கப்பல் ஏறினாலும் கிடையாது. ஆமே, ஆனா இப்ப எப்படி மாறுது பாருங்க. அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது, அப்போ உடைஞ்சதை நினைச்சு கவலைப்படாத, அடுத்ததுல ரெடி ஆயிரும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ ஆண்டவர், இன்னைக்கு இது உடைஞ்சு போச்சு, அது உடைஞ்சு, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். ஆனா ஆமே, உன் வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போச்சு. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் மேல ஒரு கிருபை இருக்கு, உன் மேல ஒரு வரம் இருக்கு. ஆனா உனக்கு வேல்யூ இல்லாம இருக்குல்ல, நீ கவலைப்படாத. நீ சாட்சி சொல்லும் ஒரு கரையை நான் வைத்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த சாட்சியின் கரையை அடைய நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்கிறத ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு ரொம்ப ரொம்ப அது இதில் தியானிக்கும் போது ஆமே, நிறைய வார்த்தைகள் தான் வருகிறது. என்னன்னா, தூதன் வந்து பேசுறார், பவுலே, கர்த்தர் உனக்கு தயவு செய்தார், ஆனாலும் நீங்க ஒரு பட்டணத்துல என்ன செய்யணும், விழணும்னு சொல்லும் போது தூதன்ட்ட போராடல, அக்செப்ட் பண்றார். விழணுமா? சரி ஆண்டவரே. இதான் சாட்சி ஆகணும்னா, ஆண்டவர் வந்து இந்த மலைக்கு போன்னு சொல்லும் போது நம்ம சோவேரா காட்டக்கூடாது. இங்க போறேன் ஆண்டவரே இப்படி காட்டக்கூடாது. ஆண்டவர் அனுமதிக்கிறத அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது அதை நமக்கு எதுவா மாறும் தெரியுமா? சாட்சியாய் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த அநேக மரியாதை பாருங்க. தாவீது மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு தாவீதை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனா ஒரு யுத்த காலத்துல கொண்டு போய் நிறுத்தி அவனை ஜெயிக்க வச்சு ஒரு சாட்சியா நிறுத்துவார் பாருங்க. அவன் இப்ப பட்டணத்துக்குள்ள வரும்போது, ஓ, சவுல் கொண்டது 1000, என்ன மரியாதை. ஆமென். சாட்சியின் கரை உண்டு சகோதரா. இன்னைக்கு சில புயல்னால உங்க சூழ்நிலை உடைக்கப்பட்டு, குடும்பம் உடைக்கப்பட்டு, ஆமென், வாழ்வாதாரம் உடைக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, திடமனதா இருங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட படியே நிறைவேறும். ஆமென். கரை உண்டு, கரை உண்டு. அந்த கரைக்கு மெலித்தா என்னும் பேர். அது என்ன கரை? அது பாம்பு இருக்கிற கரையா? மற்றவங்களுக்கு அது பாம்பு இருக்கிற கரை, பவுலுக்கு அது சாட்சியின் கரை. அது சாட்சியின் கரை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது ஒரு கரை இருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த நாளையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பிடக்கூடாது. ஒரு முக்கியமான கரை. இந்த கரை தான் நித்திய கரை, நித்திய இட்டர்னல் ஷோர், நித்திய வீட்டின் கரை. வெளிப்படுத்தல் 21:1 முதல் 4 வரை பார்க்கும்போது அங்க எதுவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கும் தெரியுமா? சமுத்திரம் இல்லாமல் போகும். அதன் அர்த்தம், இந்த கரையை நீ அடைஞ்சிட்டேன்னா இனி உனக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி பட்டினி வேதனை இல்லை. நித்திய மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு. மீறி எல்லா கரையும் இன்னொரு பயணத்துக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும். ஆமென். விடுதலையின் கரை அடைஞ்சாச்சு. இனி அடுத்து நம்ம எங்க தான் டிராவல் பண்ணி போனோம், அடுத்து இன்னொரு இதுக்கு பயணித்து தான் போனோம். ஆனா இந்த கரையை அடையும் போது, அடைந்த பிறகு நம்ம லைஃப்ல அதுக்கப்புறம் ஆமென் அடுத்த 2-3 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? ஆமென். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமா இருந்தது.
அடுத்த வார்த்தை, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, எந்த வேதனை இல்லாது இனி ஒரு பயணம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கரை தான் நித்திய நித்திய கரை. அங்கே அவ்வளவு சமாதானம், அவ்வளவு வாழ்க்கை, அங்க இருளே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமா இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, யோவான் 6:21 படி இயேசுவை படகில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்த போது உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஒரு விடுதலைக்கா ஏங்குறீங்களா? உங்க படகுல இயேசு இருந்தா கரையை பிடிப்பீங்க. ஒரு மீண்டும் நான் விழுந்துட்டேப்பா மறுபடியும் எழுமணும்னு நினைக்கிறீங்களா? உங்க படகுல இயேசு இருந்தா கரையை பிடிப்பீங்க. ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை பார்க்கணும்னு விரும்புறீங்களா? உங்க படகுல இயேசு இருந்தா மறுபடியும் நீங்க அந்த கரையை பிடிப்பீங்க. சாட்சியாய் நிக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமென் ஆண்டவரே. யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, அற்பமா பாக்குறாங்க ஆண்டவரே. உங்க படகுல இயேசு இருந்தா அந்த டெஸ்டிமனி கரையை நீங்க பிடிப்பீங்க. கண்ணீர் இல்லாத அந்த நித்திய வீடு, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் இயேசு இருக்கிற படகு கரையை பிடிக்கும், கரையை பிடிக்கும். இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, அவர் காட்டுகிற வழியில் நடங்க, விடுதலையின் கரையை அடைவீர்கள். ஆமென். ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்கள், மீண்டும் உங்களை எழுப்புகிற கரை. ஆமென். நீங்க தேவ திட்டத்தை விட்டு எங்கேயோ போயிட்டீங்க. ஆமென். திரும்பியும் கர்த்தர் கொண்டு இந்த கரையில கொண்டு வந்து விடுவார். எவ்வளவு நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை அறியுங்கள். படகுல இருந்த சீஷர்களே அவர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஆமென். ஆயத்தம் பண்ணதை பார்க்கறாங்க. நீங்க அவரை அறிகிற அறிவுல வளருங்க. ஆயத்தம் பண்ணதை பார்ப்பீங்க. அவர் அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் அழகா பயணிச்ச கப்பல் உடைகிறதுங்கிறது கஷ்டம்தான். ஆனா அவர் இன்னொரு கப்பலை ரெடி பண்ணி வச்சிருந்தா உடைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கழுகு கூட்ட கலைக்குதுனாலே உயரமான ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டு தான் கூட்ட கலைக்குது. ஆமே. கர்த்தர் வந்து இடிக்கிறாரு, அப்படி ஏதோ ஒண்ணு பண்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது நித்திய கரை, நித்திய வீட்டின் கரை. இதை அடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசு அசுத்தம் இருந்தா அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிடுவாரு? போயிடுவாரு. ஆமென். படகிலே அவரை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஆமென். என் வாழ்க்கையில அப்ப நீங்க இருந்தா இந்த கரைகளை நான் காண்பேன். எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். பெருங்காற்று வீச ஆமென் என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போர் பேச என்னோடு இருப்பவர் ஓ இயேசுவே. யாத்திரையில் என் ஜீவ படையே இயேசுவே. யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா உம் கிருபை தந்தாலே போதோ. கிருபை 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 கிருபை. உடரமா தரமா அந்தரமா லவரமா சந்தரமா. கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென்.
வாழ்க்கையிலும் அடைய வேண்டிய கரை அடைந்து உமக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக. அலை மோது வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல எங்களுக்கு உதவோ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது. இந்த காலை வேளையில எங்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினீர். ஆண்டவரை அடைய வேண்டிய கரையை எங்க வாழ்க்கை படகுல நீங்க இருந்தா இந்த படகு அடையும். கரை உண்டு, கரை உண்டுப்பா. ஆனா நீங்க இல்லாம எங்களுக்கு கரை தூரமாகவே இருக்கும்பா. அந்த விடுதலையின் கரை ஆண்டவர், இந்த மறுபடி எழுப்பும் கரை ஆண்டவர், ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கரை, சாட்சியின் கரை, நித்திய வீட்டின் கரை, இதை ஒவ்வொருவர் அடையத்தக்க கர்த்தர் எங்க வாழ்க்கை படகுல இருந்து நீர் நடத்துவீராக. ஆண்டவர், நீங்க இருக்கும் போது கொந்தளிப்பு தடுக்க முடியாது, பெருங்காற்று உடைக்க முடியாது. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆட்கொண்டு கிருபையாய் நடத்தி நம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.